ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சூப்பராக சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எக்லெஸ் ட்ரஃபிள் கேக். இதை பார்த்தா கண்டிப்பாக எக்லெஸ்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக ஸ்பான்ஜியாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மிரர் கிளேஸ் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஸ்பாஞ்ச் மட்டும் 1 kg நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃப்ராஸ்டிங்கோட சேர்ந்து அரவுண்ட் 1.5 kgs வரும். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மில்க் வந்து 240 ml ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் போல் டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக வச்சுருங்க. இந்த கேப்பில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா வந்து 225 grams ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே கிராம்ஸில் இருக்குது. ஸோ வெயிங் ஸ்கேல் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொக்கோ பவுடர் ஒரு 60 grams ஆட் பண்ணிக்கோங்க. 60 grams ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூனில் வந்து டார்க் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதே மாதிரி பேக்கிங் சோடா 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா சால்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் லம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இன்கேஸ் டார்க் கொக்கோ பவுடர் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, உங்ககிட்ட இருக்க கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்கனாலே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே வினிகர் ஆட் பண்ண பால் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி கர்டலாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து 120 ml ஆட் பண்ணணும். கூடவே வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஃபைன் சுகர் 210 grams ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம கையில் டச் பண்ணும்போது ஃபீல் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு இதை நீங்கள் பீட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைன் சுகரை ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி ஜலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எவ்ரி டைம் நீங்கள் ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணும் போது இப்படி எடுத்த உடனே மெஷினை ஸ்டார்ட் பண்ணாமல் கையில் வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஷினை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும் போது மாவு எதுவும் கீழே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்குங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த மெஷினை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி விடுங்க. அப்போ தான் சைடில் இருக்கிற ட்ரை ஃப்ளவர் எல்லாம் நம்ம ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ண முடியும். லம்ஸும் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நல்லா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஒரு ஐட்டத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஹாட் வாட்டர். ஸோ நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் ட்ரை ஃப்ளவர் எல்லாம் ரெடி பண்ணும் போதே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 180 ml ஆஃப் ஹாட் வாட்டர் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்கிற அப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ண விடுங்க. நல்ல சூடாக இருக்கும் போதே இந்த பேட்டரோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியாக தாங்க இருக்கும். ஸோ இப்போது இந்த கேக் பேட்டரை நம்ம பேக்கிங் பேனுக்கு மாற்றி பேக் பண்ண போகிறோம். பேன் எல்லாம் லைனர் போட்டு சூப்பராக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 பேக்கிங் பேன், அதாவது சேம் சைஸில் இருக்க 2 பேனில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ மாவை ஈக்குவல் போர்ஷன்ஸாக வந்து பிரித்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஈவனாக அது பேக் ஆகும். அதே மாதிரி ஹைட் அந்த சைஸோட கேக்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ப்ரீ ஹீட்டட் அவனில் 30 minutes 200 degreeல பேக் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா 2 ராடும் ஆன் பண்ணணுமா அப்படின்னு. இனி கேக் ரெசிபிக்கு நம்ம 2 ராடும் தான் ஆன் பண்ணணுங்க. ஸோ ஆன் பண்ணி நல்லா பேக் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 to 4 hours போலையாவது ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அப்போ தான் ஐசிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கேக் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ ஸ்பான்ஜியாக ஃப்ளஃபியாக இருக்குன்ட்டு. இப்போது ஃப்ராஸ்டிங்க்கு கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கனாஷ் வந்து ரொம்ப சிம்பிள் டு மேக்குங்க. என்னென்னா 2 ஐட்டம்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒன்று க்ரீமு, இன்னொன்று சாக்லேட்டு. ஸோ க்ரீம் வந்து நான் எனக்கு விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். ஸோ 200 ml விப்பிங் க்ரீமுக்கு வந்து 250 grams ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் விப்பிங் க்ரீமை வந்து நம்மளோட சாஸ் பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வார்ம் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொதிக்க விடாமல் லைட்டாக வார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளோட சாக்லேட் சங்க்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காம்பவுண்ட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேஷியோஸ் மாறும். டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ரேஷியோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதோடு சேர்த்து கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. கவர் பண்ணி ஒரு 5 to 10 minutes போல் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலாவோ ஒரு கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாக்லேட் ஈஸியாக வந்து கரைஞ்சி இந்த க்ரீமோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடும்.
ஸோ லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 2 to 3 hours போல் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். சம்டைம்ஸ் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும் போது 4 to 5 hours கூட ஆகும். ஸோ உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இமீடியட்லி வேணும் அப்படின்னா டக்குன்னு 1 hour or 1.5 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து லைட்டாக ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னாலே சூப்பராக திக்கனாக இருக்கும். ஐசிங் பண்ணுறதுக்கு செமையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேக்கை லெவல் பண்ணிக்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டூல் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். இது கேக் ஸ்லைசர் டூலு. இது வந்து நம்ம ஈவனாக ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு அழகாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கேக்கை நம்ம லேயர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாட்டம் லேயர் வைக்கிறோம். பாட்டம் லேயர் வச்சதுக்கு அப்புறமா சுகர் சிரப் ஆட் பண்ணாதீங்க, அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் சாப்பிட்றோம், பிளாக் ஃபாரஸ்ட் செய்கிறோம் அப்படின்னா சுகர் சிரப் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் ட்ரஃபிள் கேக்ஸ்க்கு சாக்லேட் சிரப் தான் பர்ஃபெக்ட் காம்பினேஷன். சிரப்பை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணுங்க. நிறைய சிரப்பும் ஆட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் தட் கொஞ்சம் வெட்டாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கனாஷ் ஆட் பண்ண போகிறோம். கனாஷோட திக்னஸ், அதாவது லேயரிங்க்கு நம்ம எவ்வளோ திக்காக வேணுங்கிறது நம்மளோட இஷ்டம் தான். ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் திக் லேயராக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப தின்னாக வேணும்னா தின்னாக ஆட் பண்ணிவிட்டு அனதர் லெவலில் வந்து மேலே நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நம்ம டார்க் சாக்லேட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒரு நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு தெரியல. அந்த கேஸில் வந்து செமி ஸ்வீட் சாக்லேட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டாப் லேயர் ஸ்டாக் பண்ணும்போது சாக்லேட் சிரப் எதுவும் ஆட் பண்ணாதீங்க, டைரெக்டாக கனாஷே ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் மேலே டாப் லேயர் வந்து டைரெக்டாக கனாஷ் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சைட்ல எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது நமக்கு ஸ்பெஷலாக டூல்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. ஜஸ்ட் அந்த ஸ்பேச்சுலா இருந்தால் போதும். அப்படி இல்லாட்டி நைஃப் வச்சு கூட நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு மேலே நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து பைப்பிங் வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி எதர் ஒரு பிளேட் எடுத்து ஃபர்ஸ்ட் அதில் இந்த ஃபினிஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக செட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கேக் போர்டுக்கு மாற்றிக்கலாம். நான் ஜென்ரலி அப்படி தான் பண்ணுவேன். அது நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு சைடில் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சாக்லேட்ஸை ஒரு டிஷ்யூ வச்சு அழகாக வைப் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக ஃபினிஷ் இருக்கும். ஃப்ராஸ்டிங் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 20 to 30 minutes ஆகுது ரெஃப்ரிஜரேட் பண்ண விட்டுருங்க. இன் பிட்வீன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கனாஷை வந்து பைப்பிங் பேக்ல போட்டு நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை அழகாக நம்ம மேலே பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சும்மா பேசிக் டிசைன் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கார்னர்ஸ் மட்டும் பைப்பிங் பண்ணிட்டு கீழே பேஸ்லையும் பைப்பிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ மேலே ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா மிடில் வந்து ஜஸ்ட் ஹெர்ஷீஸோட சாக்லேட் சிரப் வந்து மேலே போர் பண்ணிக்கிட்டேன். ஹெர்ஷீஸோட சிரப் நீங்கள் போர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 tablespoon ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா சாக்லேட் வந்து ட்ரிப் ஆகும். உங்களுக்கு பேக்கிங்கே தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக சாக்லேட் கேக் வரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க, கேக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஜஸ்ட் பிகாஸ் அதில் எக் ஆட் பண்ணுறதுனால சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.